நம்மளோட ஃபுட் ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா ஷவர்மா அது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் தான் போடுவாங்க. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோசை இட்லிலாம் கொடுக்குறாங்க, பரவாயில்ல. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சில்லி மல்லி இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஷவர்மாவோட டேஸ்ட்டு வந்து கம்பேரிட்டிவாக மற்ற எல்லாத்தோட இங்கே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. என் ஃபேவரட் வந்து ஷவர்மாவும் ஃப்ரைட் ரைஸும். ஷவர்மா என்ன ஷவர்மா பிடிக்கும்? ஷவர்மா ஷவர்மா பிடிக்கும். இன்றைக்கி நம்ம வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னா T45 ஃபுட் எக்ஸ்பிரஸ். உங்கள் ட்ரக்லேயே நல்லா மாடலாக ஷவர்மா, பக்கத்தில் கல் வச்சு தோசை இட்லி நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி தந்துட்டுருக்காங்க. இவங்க என்னென்ன வெரைட்டி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இவங்களோட மெனு வாங்கி பார்ப்போம். வாங்கிட்டு வாங்க. திருப்பி ஷவர்மா இப்போ நான் தான்ப்பா கிளிப்பேன், நான் தான்ப்பா அன்பாக்சிங் பண்ணுவேன். நான் சாப்பிட்ருக்கேண்ணே, பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு போய் நான் பண்ணிடுவேன். நான் காரம் லைட்டாக தான் இருக்குது. நாக்கு ஊறுகிறா, எவ்வளோ எப்படி சாப்பிட்றோம், நாக்கு ஊறுகிறா. பையன் இதுக்கு முன்னாடி ஷவர்மாவே சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன். அவன் சாப்பிட்ற விதத்தை பாருங்க. நல்லா இருக்கு. சொல்கிறா தின்னுட்டே இருக்க, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். ரைட்டு அடிப்படி பண்ணுறாங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண பெரிய பெரிய ஷவர்மா வந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. என்ன மசாலா போடுறாங்கன்னு தெரியல. எல்லா ஷவர்மாலையும் மைனஸோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மைனஸில் வந்து இவங்க மசாலா ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க, மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன மசாலான்னு தெரியல. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பெரிய பெரிய ஷவர்மா மறுத்துங்க கொடுத்து 80 ரூபாய்க்கு. நான் சாப்பிட்டு சொல்லுவேன். நான் சாப்பிட தம்பி வேடிக்கை பார்ப்பாரு. இல்லை நான் சாப்பிட தான் அவங்க வேடிக்கை பார்ப்பேன். மைக் கழட்டு. செகண்ட் பைட் இருங்க, மைக்கு கழட்டுருச்சுங்க. எனக்கு கொஞ்சம் விட்டு வைங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி சாப்பிட்டாங்க. ஒன்றுன்னா அப்போ தோணும். போதும், நான் சாப்பிட்டுக்கிறேன். பெரிய பெரிய ஷவர்மா காரமாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அந்த நினச்ச அளவில் காரம்லாம் இல்லை. நல்லா இருக்குங்க, ஒருத்துங்க பார்த்தா. சொல்லுடா, ஏதாவது சொல்லிட்டே இருக்குங்க.
மாயில் ஏதோ கருப்பு கலரில் இருக்குல்ல அது என்னது கொடுப்பா சாப்பிட்டு பா சொல்கிறேன். இல்லை வேணாம் அதுதான் உங்களுக்கு மசாலா போல இருக்குது. இதோட டேஸ்ட் தான் நல்லா இருக்குது. அப்படியா? பரவாயில்லங்க, சிக்கன் நிறையா போட்டிருக்கேன். பரவாயில்ல, ஏதாவது ஒன்று சொல்ல, நான் தின்னுட்டே இருக்காதரா. அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. சொல்லாம வந்த பரவாயில்லைங்க. சிக்கன் நல்லா நிறையா போட்டிருக்காங்க. அந்த கருப்பு கலரில் ஏதோ இருக்குது, அது டேஸ்ட் தான். தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டையை கட்டியே போட்டுருவானோ. நல்லா இருந்துச்சுல ஷவர்மா. எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். எடிட்டிங் வந்து இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சில்லி மல்லி இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண சில்லி மல்லி இட்லி வந்துருச்சு. இதுக்கு நார்மலாக இட்லிக்கு தர மாதிரியே சாம்பார், சட்னி, கார சட்னி தந்துருக்காங்க. இட்லி நல்லா பிச்சு போட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆனியனு, மசாலா, கருவேப்பிலை என்னமோ போட்டு கொஞ்சம் நல்லா மேக்னேட் பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு லைட் கை எடுப்போம். ஆனியனோட சேர்த்து ட்ரை பண்ணுவோம். நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனியனோட மிளகா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. தேங்காய் சட்னி எங்கேயுமே கெட்டி சட்னி தர மாட்டாங்க, கெட்டி சட்னி தராங்க. நார்மலாக ஃபுட் ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா ஷவர்மா அது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் போடுவாங்க. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோசை இட்லிலாம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. வாங்க இட்லியோட அவங்க கொடுத்துருக்க ஆனியனும், சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி மூணுத்தையும் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மிளகா காரமாக இருக்குது. பொடியோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குது. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. சில்லி இட்லியில் கேப்சிகம்லாம் போட்டிருக்காங்க. இருக்கா? இருக்குது. இது நம்ம கருவேப்பிலையோட ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். கருவேப்பிலை கிறிஸ்பியாக இருக்குல்ல கருவேப்பிலை. கருவேப்பிலை முறுமுறுன்னு இருக்கு. எல்லாத்துலலாம் திங்கிற விலங்குங்க. நீங்களோட சாப்பிட்டீங்களா? குட் ஈவினிங். நான் வந்து ஆக்சுவலாக இந்த கடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 days ஆச்சு. ஒரு லாஸ்ட்டு 5 to 6 days இங்கே தான் வந்து நைட்டு டின்னர் சாப்பிட வருவோம். அதில் எஸ்பெஷலாக வந்து சில்லி சிக்கன் வந்து நிஜமாக நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே போன்லெஸ்ஸாக போடுவாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு போனு, அப்புறம் என்ன தோல், மற்ற இதெல்லாம் இருக்கும் கண்டென்ட்லாம். டேஸ்ட் வைஸும் வந்து நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஷவர்மா புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷவர்மாவோட டேஸ்ட்டும் வந்து மற்ற கம்பேரிட்டிவாக மற்ற எல்லாத்தோட இங்கே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஷாப் நேம் வந்து T45. லொக்கேஷன் வந்து உங்களுக்கு அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க. என்னோடய ஃபேவரேட்னு பார்த்தீங்கன்னா முட்டை பொடி இட்லியும் அதுக்கப்புறமா சில்லி சிக்கன் தான். ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது மற்ற எல்லாத்த விட. ஸோ அதனால் நம்பி வந்து சாப்பிட்லாம். மசாலா தோசை சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வெளியே சாப்பிட்டீங்களா மசாலா தோசை? அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது ஒரு தாட்டி சாப்பிட்ருக்கேன். அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சுங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா இங்கே? ஆமாம். சரி, ஓகே. நல்லா வந்துருந்தாங்க. எவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ட்ரை பண்ணுறீங்க? ஆமாம், நான் ஃபஸ்ட்லேருந்தே ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஃபேவர்னு எது சொல்லுவீங்க? எனக்கு ஃபேவரட் வந்து ஷவர்மாவும் ஃப்ரைட் ரைஸும். ஷவர்மா என்ன ஷவர்மா பிடிக்கும்? ஷவர்மா ஷவர்மா பிடிக்கும். ஓகே, நான் ஸ்பெஷலாக என்னன்னா பெரிய ஷவர்மா ஆர்டர் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு எனக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஓகே, ஷவர்மா சூப்பராக இருந்துச்சு. ஆமாம். ப்ரைஸ் தான் அஃபோர்டபுளாக இருக்குது. எல்லா கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த கடை நல்லா அஃபோர்டபுளாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் எல்லாமே சேஃப்டி செக்ஸ்லாம் எல்லாம் நல்லா பண்ணி சூப்பராக பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் இந்த லோக்கல் தானா? இல்லை லோக்கல் தான்.
ஓகே, பக்கத்துலேருந்து டேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. நீங்கள் சாப்பிட்ட எல்லா ஃபுட்டுஸும் நல்லா இருந்துச்சு. நல்லா குவாலிட்டி வைஸும் டேஸ்ட் வைஸும் சூப்பராகவே இருந்துச்சு. ஷவர்மா ஸ்பெஷலாக நல்லா இருந்துச்சு. கொடுக்குற புதிய மல்லி இட்லி சூப்பராக இருந்துச்சு. அது மல்லி இட்லி சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். அங்கே கழட்டிட்டேன்.